ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கோ டிரெக்டர்ஸ்க்கோ அவங்களோட டிஸ்கவுண்ட்லேயாவது ஆர் நான் கேஷ் கன்சிடரேஷனில் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். நான் கேஷ் கன்சிடரேஷன்னா அவங்களுக்கு ஷேர் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கேஷ் வாங்க மாட்டாங்க, அவங்களோட சர்வீஸை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இதை கவர்ன் பண்ணக்கூடிய ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது செக்ஷன் 54 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ரூல் 8 ஆஃப் கம்பெனிஸ் ரூல் 2014 அண்ட் நம்ம கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக தான் செபியோட கைட்லைன்ஸும் அப்ளிகபிள் ஆகும். இங்கே கண்டிஷன்ஸ் என்னென்னா நம்ம கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 1 இயர்க்கு அப்புறமா தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும் அண்ட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நீடட். அண்ட் இங்கே வந்து மேக்ஸிமம் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 15% ஆஃப் பெய்டப் கேபிட்டல் பெர் இயர் ஆர் 5 crore அல்லது 15% ஆஃப் பெய்டப் கேபிட்டல். இதில் எது ஹையரோ அதை நம்ம அந்த வேல்யூவை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் லிமிட் இஸ் 25% ஆஃப் டோட்டல் பெய்டப் கேபிட்டல். அண்ட் நம்ம கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஒரு அது இன்கார்பரேட் ஆகி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். பட் தே கேன் இஷ்யூ அப் டு 50% ஆஃப் பெய்டப் கேபிட்டல். அண்ட் இங்கே லாக்இன் பீரியட் இருக்குது, அது 3 இயர்ஸ். அண்ட் ரிஜிஸ்டர்ட் வேல்யூவரால் வேல்யூவேஷன் நடந்திருக்கணும். வேல்யூவேஷன் நார்ம்ஸ்லாம் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸில். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது அந்த மீட்டிங் ஜென்ரல் மீட்டிங் நடக்கும்போது நம்ம நோட்டீஸ் கொடுப்போம் இல்லையா, கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரீசனுக்காக நம்ம ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம், டீட்டெயில் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் டிரெக்டர்ஸ், லாக்இன் பீரியட் என்ன, வேல்யூவேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இதுதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்.